வணக்கம் முருகளே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோலமே கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிர்ந்தும் படைத்த புனிதரும் என்பந்தி என்னாலும் பொருந்துகவே. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசா இரு தாளும் சிலம்பும் சலகையும் கடமன் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று எம்பெருமான் முருகனுடைய பாதம் தொட்டு நான் வணங்கும் பவளவளம் அனைத்துக்குள்ள தெய்வங்களையும் வணங்கி இன்று குரோதி வருடத்தினுடைய குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் கும்பராசிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், மேசராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளே பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த குரு பகவான் கும்பராசிக்கு எந்த வகையிலெல்லாம் நன்மைகளை செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே கும்பராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது தன்னுடைய வீட்டிலிருந்து 4ஆம் இடத்துல கேந்திரம் என்கிற 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அந்த இடம் மிக மிக அற்புதமான ஒரு இடம். காலபுருஷன் 2ஆம் இடம். காலபுருஷன் தனஸ்தானத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. எப்பவுமே குரு பகவானுக்கு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப ரொம்ப பலம் அதிகம், ரொம்ப சிறப்பு அதிகம். அதனால் புண்ணியம் நம்மளுக்கு நிறைய சேரும். அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆவது பார்வையாக கும்பராசியினுடைய 8ஆம் வீடான கன்னிராசி பார்க்குறாரு. அந்த பார்வை பலம் 5ஆவது பார்வையாக கன்னிராசி பார்க்குறதும் 7ஆவது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறதும் 9ஆவது பார்வையாக மகர ராசியை பார்க்குறதும் உங்களுக்கு எந்த வகையில் பயன் தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். அந்த குரு பகவான் பார்வைப்பட்ட இடம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷனுடைய 6ஆம் இடமாக வருது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ரு நோய் ஸ்தானம், பணத்துக்கு உண்டான ஸ்தானம். அப்போ ருணம் ரோகம் எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்தானம். எதிரிகள்னால் நம்ம மனிதன் இல்லை, நம்ம உடல் ரீதியாக இருக்கின்ற நோய் ஸ்தானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம். கடன் மற்ற பிரச்சனைகள் வழக்கல் பொதுவாக அதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். பணங்காசு கடன் பட்டால் ஒரு தொழிலை மேம்படுத்தக்கூடிய இடம், ஒரு தொழிலை டெவலப் பண்ணுற இடம். அப்போ 5ஆம் பார்வை மிக மிக புனிதமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் உயர்வுன்னு அனைத்து பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாரிசு ரீதியாக கல்வி ரீதியாக இருந்தாலும் டெவலப் பண்ணுறான், தொழில் ரீதியாக இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடம் தான் அது. வாரிசுகளுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாலும் இந்த இடம் சிறப்பு தான், அது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம மிகவும் சிறப்பாக இருக்குது. அவர் இருக்கிற இடம் 4ஆம் இடம். அது தன்னுடைய ஆரோக்கிய ஸ்தானம். குரு 4ஆம் இடத்துல இருந்தால் பாதிப்பாரா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மற்ற அனைத்து விஷயங்களையும் முன்னேற்றி அதில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு குருவானது. குருவானுடைய பார்வை இந்த ஆண்டு மிக மிக சிறப்பு. அடுத்தது 7ஆவது பார்வையாக கும்பராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியான வளர்ச்சி, தொழில் ரீதியான முதலீடு, இதுவரைக்கும் தொழில் பண்ணிக்கிற முதலீடு இருக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிற விஷயத்தை புது தொழில் உருவாகிறது, தொழிலுக்கு மேன்மைக்கு வர்றதுக்காக கடன் ஏற்படுத்தியாவது போடுறது என்ன. மற்றபடி தொழிலுக்கு அனைத்து விதமான முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டு. குடும்ப ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான கட்டம். அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடம் கும்பராசி 12ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசி கும்பராசிக்கு விரயஸ்தானம்னு சொன்னாலும் கூட காலபுருஷனுடைய 10ஆம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம் நல்ல பல கருத்துக்கள் இருந்தாலும் குருவுடைய பார்வை படுறதுனால மிக மிக புனிதம் அடையுது அந்த இடமெல்லாம். விரயமும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்ன இருந்தாலும் நோய், பொருளாதாரம், பண உயர்வு, குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் வீணே நடக்கிறது, அது அனைத்தும் இந்த ஆண்டு குருவானுடைய பார்வையில் சிறப்பாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அடுத்தபடியாக கும்பராசிக்காரர் அவங்களுடைய காரியத்தை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். குரு பகவான் மட்டும் இல்லை, இன்னைக்கு அனைத்து கிரகங்களுமே மிகவும் சாதகமாக தான் இருக்குது. எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் கும்பராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இவங்கெல்லாம் கேது மறைஞ்சிட்டாரு, தடை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் இருக்கிறாரு. ராகுக்கு உண்டான வழிபாடுகளை எடுத்து நீங்கள் அடுத்தபடியாக குரு பார்வை மிக மிக சிறப்பு. சனி பகவான் ஒரு ராசியிலேயே மூலத்திரிகோணம் மட்டும் ஒரு ராசியிலேயே வந்திருக்காரு. சனி பகவானும் சிறப்பாக இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த இடத்துல குரு மிக மிக அற்புதமான இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால்
ராகுக்கு உண்டான பிரீத்தி வழிபாடுகள் எல்லாம் எடுத்து வழிபாடு செய்து சுய ஜாதகங்களை ஆய்வு செய்து வாழ்க்கையில் மிகவும் அனைத்து செலவுகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் நற்பவி பொள்ளாச்சியிலிருந்து சஷ்டி சக்திவேல்.